அபிரகாம் இன்று காலை 11 மணியிலிருந்து தொடங்கிய விசாரணை இன்று மதிய உணவு இடைவேளைக்காக 1 மணி நேரம் அவருக்கு விடப்பட்டது. அதன் பின்னர் மீண்டும் 1.5 மணி நேரமாக தொடர்ந்து விசாரணை நடைபெற்று வருகிறது. இந்த விசாரணையில் குற்றப்பத்திரிகையில் விஜயின் பெயர் சேர்க்கப்படுமா என்பது மிக முக்கிய கேள்வியாக இன்றைய விசாரணைக்கு பிறகு முடிவு செய்யப்படுகிறது. ஒன்று. இரண்டாவது, இன்றோடு விசாரணை நிறைவடையுமா அல்லது இன்னொரு முறை 3வது நாளாக அவரிடம் விசாரணை நடத்தப்படுமா என்பது மிக முக்கிய கேள்வியாக இருக்கிறது. மூன்றாவதாக, இன்று மாலையுடன் நடைபெறும் இந்த விசாரணையின் முடிவில் நடிகர் விஜய் குற்றப்பத்திரிகையில் அவர் பெயரை சேர்த்து அல்லது சேர்க்கப்படுவாரா மாட்டாரா என்பது குறித்தும் இன்று இரவுக்குள் அவருடைய விசாரணை நிறைவடைந்ததற்குள் அது குறித்து அறிவிக்கப்படும். மேலும் இந்த விசாரணை 2வது நாளாக நாளை தொடருமா அல்லது இன்று விசாரணை முடிவடைந்தவுடன் விஜயுடனான விசாரணை நிறைவு பெற்றதாக அறிவிக்கப்படுமா அல்லது மற்றொரு நாள் சமன் அனுப்பினால் அவர் விசாரணைக்கு வர வேண்டும் என்று கடந்த முறை போல மீண்டும் அவருக்கு ஒரு விசாரணை சமன் அளிக்கப்படுமா என்ற கேள்வியும் எழுந்திருக்கிறது. இந்த சூழ்நிலையில் இப்போது விசாரணை நடைபெற்று வருகிறது. அவரிடம் குறுக்கு விசாரணை, அதாவது காவல்துறையினர் தரப்பில் சமர்ப்பிக்கப்பட்ட அந்த வீடியோ ஆவண காட்சிகளும் விஜய் தரப்பில் தெரிவிக்கப்பட்ட வாக்குமூலங்களையும் ஒப்பிட்டு அவரிடம் இந்த விசாரணை நடைபெற்று வருவதாக கூறப்படுகிறது. 4.5 மணி நேரமாக தொடர்ந்து நடைபெற்று வரும் விசாரணை இன்னும் 1 மணி நேரத்தில் நிறைவடையும் என கூறப்படுகிறது. இந்த 1 மணி நேரத்தில் நிறைவடைந்த பின்னர் அவரிடம் அந்த சாட்சியங்களிடம் அந்த எழுத்துப்பூர்வமான அந்த நகல்களில் கையெழுத்து வாங்கிய பின்னர் விஜய் இன்று இரவே சென்னை திரும்புவார் என்றும் கூறப்படுகிறது. விஜயிடம் இன்று 2வது முறையாக நடைபெற்று வரக்கூடிய இந்த விசாரணைக்கு பின்னர் தான் விஜயின் கரூர் நெரிசல் சம்பவ அந்த பிரச்சனைக்கு ஒரு விசாரணை அறிக்கை, அந்த குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்வதற்கான முடிவு இன்று சிபிஐ அதிகாரிகளால் எடுக்கப்படும் என்றும் ஏற்கனவே தாவேகா நிர்வாகிகள் புஷி ஆனந்த் மற்றும் மாதவ் அர்ஜுனா, நிர்மல்குமார் உள்ளிட்டோரிடம் சிபிஐ விசாரணை நடத்திய நிலையில் 2வது முறையாக சமன் அனுப்பப்பட்டு விஜயிடம் இந்த விசாரணை நடவடிக்கைகள் தொடர்ந்து கொண்டிருக்கிறது. இந்த விசாரணையில் விஜய் அளித்த பல்வேறு பதில்களை ஏற்கனவே அதிகாரிகள் அளித்த பல வாக்குமூலங்கள் மற்றும் தாவேகா நிர்வாகிகள் அளித்த அந்த பதில்கள் ஆகியவற்றுடன் விஜய் அளித்த பதில்களையும் ஒப்பிட்டு பார்த்து இந்த விசாரணையில் குறுக்கு விசாரணை நடைபெற்று வருகிறது என தகவல்கள் தெரிவிக்கின்றன. சிபிஐ விசாரணை நடவடிக்கைகள் இன்னும் சில மணி நேரங்களில், அதாவது 1 மணி நேரம் அல்லது 2 மணி நேரத்தில் நிறைவடையும் என எதிர்பார்க்கப்படுகிறது. இதற்கு பின்னர் 3வது முறையாக அவருக்கு சமன் அனுப்பி விசாரிக்கப்படுமா அல்லது சிபிஐ நீதிமன்றத்தில் தான் அவர் இனிமேல் ஆஜராக வேண்டியிருக்குமா? குற்றப்பத்திரிகையில் அவருடைய பெயர் சேர்க்கப்பட்டால் அத்தகைய சூழ்நிலை ஏற்படும். ஒவ்வொரு சிபிஐ நீதிமன்ற விசாரணையின் போதும் விஜய் ஆஜராகக்கூடிய அளவுக்கு குற்றப்பத்திரிகையில் சேர்க்கப்படுமா அல்லது அவர் விடுவிக்கப்படுவாரா என்ற கேள்வியும் எழுந்திருக்கிறது. இதுவரை இந்த வழக்கில் சமன் அனுப்பி விசாரிக்கப்பட்டவர்களை வழக்கில் இருந்து விடுவிப்பதற்கான முடிவை சிபிஐ இதுவரை எடுக்கவில்லை. இதனால் தாவேகா தலைவர் விஜயிடம் விசாரணை முடிவடைந்த பின்னர் குற்றப்பத்திரிகையில் அவரது பெயர் சேர்க்கப்படுமா சேர்க்கப்படாத என்பதுதான் இன்றைய விசாரணையில் மிக முக்கியமான முடிவாக இருக்கும் என கருதப்படுகிறது. ஆபிரகாம்.